வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஓசோ லேக் கூட்டிட்டு போறேன். இந்த லேக் ஏன் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த லேக் வந்து பப்ளிக் அக்சஸ் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு லக்கி சான்ஸ் கிடைச்சது உள்ள போறதுக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய மக்களே இன்னும் இந்த லேக்கை உள்ள போய் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது அது மட்டும் இல்லை, இந்த லேக் இன்னுமே ஒரு ஸ்பெஷலான லேக் இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்னால தான் நாங்கள் இன்னைக்கும் சேஃபாக ஹாப்பியாக இந்த கம்யூனிட்டி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஏன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த லேக்கை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லேக் பார்த்தீங்கன்னா 1979 பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மேன்மேடு, அதாவது செயற்கையாக உருவாக்குன லேக்கு. ஒரு சாண்டானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மலையடிவாரத்தில் இந்த லேக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா, லேக்குன்றத விட இது ஒரு ரிசர்வாயர். இங்கே வந்து ஒரு டேம் வச்சு தண்ணியை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.9 பில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் இங்கே தேக்கி வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் மொத கட்டுனப்ப இந்த லேக்கை வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக, குடிநீருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேக் வந்து ஃபுல்லுமே வந்து ரீசைக்கிள்டு வாட்டர் தான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரிசர்வாயரில். இந்த ரீசைக்கிள்டு வாட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியில் சுற்றி இருக்கிற அதர் பர்பஸ்க்கு, லைக் நம்ம லான்க்கு, செடிங்களுக்கு, கம்யூனிட்டியில் இருக்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க, மரத்துக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஷ்ஷிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேஸு, ட்ரவுட்டு, அது மாதிரி இங்கே லோக்கல் ஃபிஷ்ஷு வந்து நிறையவே உண்டு. இந்த லேக் வந்து பேஸ் அப்படிங்கிற மீனுக்காக தான் ரொம்ப ஃபேமஸ். ஃபிஷ்ஷிங் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1980s லேட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்கும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக் வந்து யூஎஸ் சிட்டியோ இல்லை கவுண்டியோ இல்லை ஸ்டேட்டோ நேஷ்னலோ மெயின்டைன் பண்ணுறதில்ல. இந்த லேக் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிக்ட், ரான்ச்சோ சாண்டா மார்கரெட்டா அப்படிங்கிற ஒரு வாட்டர் டிஸ்ட்ரிக்டை அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எதுவும் இல்லாததுனால என்னாச்சுன்னா அவங்களே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இந்த இடம் ரொம்ப ஃபிஷ்ஷிங்கு லேக் அப்படிங்கிறதுனால இந்த சம்மர் டைமில் என்னாச்சுன்னா இப்போ கிட்ஸ் எல்லாம் நிறைய பார்ட்டி பண்ணி நிறைய என்ஜாய் பண்ணி இது ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ் மாதிரி மாறிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்டர் டிஸ்ட்ரிக்ட்னால லயபிலிட்டி ஏற்றுக்க முடியல. ஏதாவது ஆச்சுன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஃபென்ஸோ இல்லைன்னா வந்து கார்ட்ஸ் ஏதாவது போட்டோ செக்யூரிட்டி போடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ சிம்பிள் சொல்யூஷனாக என்ன பண்ணாங்கன்னா, இது அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மூடிட்டோம்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரைவேட் இதுக்கெல்லாம் லீஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பல கைகள் மாறி இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பல வருஷமா இதை வந்து பாய் ஸ்கவுட் ஆஃப் அமெரிக்கா அவங்க வந்து லீஸ் எடுத்து இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பாய் ஸ்கவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே ஆப்டான இடம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எப்படி அக்சஸ் கிடைச்சுன்னா, பாய் ஸ்கவுட்ல என் பையன் இருக்கான், அதனால எனக்கு அது உள்ள போறதுக்கு அக்சஸ் கிடைச்சிச்சு. நான் அவனோட உள்ள போகும்போது இதை உங்களுக்காக நானும் ஷேர் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன். அந்த இடத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெரிய மவுண்டன் ரேஞ்சுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு தண்ணி, ஒரு பெரிய ஓப்பன் இடம் இருக்குது பாய் ஸ்கவுட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு அங்கே கேம்ப் பண்ணுறதுக்கு நிறைய பாய் ஸ்கவுட் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு, கயாக்கிங், ஃபிஷ்ஷிங், அப்புறம் வாட்டர் ரிலேட்டடாக எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. இந்த குட்டி பசங்களாம் வந்து கப் ஸ்கவுட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப தூரம் கேம்பிங்லாம் போக முடியாது. அப்போ இது சிட்டிக்கு நடுவில் ரொம்பவே ஆப்டான இடமா அவங்களுக்கு மாறி போச்சு. அதனால இங்கே வந்து அவங்க கேம்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரொம்பவே அமைதியாக, ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் இருக்குது, ஆனால் ரொம்பவே அமைதியான இடம். இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் தான் வரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் லைக் வாத்து வெரைட்டி, அப்புறம் தண்ணி சம்மந்தப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இங்கே போகும். அதனாலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டைம் மார்ச்லேருந்து
சம்மர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர்ட்ஸோட சத்தம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் சவுண்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அமைதியான சத்தம் வித் நேச்சுரல் சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். நீங்களும் அதை கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சத்தம் எப்படிங்க செம்ம சூப்பராக மெஸ்மரைசிங்காக இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு வந்து நாங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தை சுற்றி நிறைய சிட்டி இருக்கு. அந்த மலையில அடிக்கடி காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிடும். நீங்கள்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. காட்டுத்தீ பரவுது, நிறைய ஏக்கர் ஏக்கரா பேர்ன் ஆகுது, நாள் கணக்குல மாச கணக்குல எல்லாம் பேர்ன் ஆகுதுன்னு நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இங்க அடிக்கடி வந்து வைல்ட் ஃபயர், புஷ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய நடக்கும். தீ ரொம்ப ட்ரை சீசன்ல பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த தீ வந்து அப்படியே பரவி கம்யூனிட்டி சிட்டிஸ்க்கு கிட்டலாம் வந்துட ஆரம்பிச்சிடும். அது ரொம்பவே கொடுமை தான். 2007 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேண்டமிக்ல லாக்டவுன் சமயத்துல ஒரு 2-3 ஃபயர் வந்துச்சு. ரொம்பவே கொடுமையான விஷயங்க. ரொம்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் கணக்குல எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கெல்லாம் தீ பரவாம ரொம்பவே அருமையா காப்பாத்துனாங்க. அந்த காப்பாத்தின விஷயத்துல இந்த லேக் வந்து பெரும் பெரும் பங்கு எடுக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீயை அணைக்கிறதுக்கு தண்ணி நிறைய தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த ஹெலிகாப்டர் வச்சு அந்த லேக்ல தான் போய் தண்ணியை சக் பண்ணி கொண்டு வந்து ஃபயர்ல போட்டாங்க. நாள் கணக்குல போச்சு. நாங்கெல்லாம் வெளியில போய் நின்று வேடிக்கை பார்த்தோம். பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கண்டினியூஸா போகுங்க. அந்த லேக்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும், தண்ணியை போடும், லேக்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும், கண்டினியூஸா. நாங்க இந்த போன வருஷம் லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு திரும்ப திரும்ப பேக் டு பேக் நிறைய ஃபயர் வந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாள் கணக்குல இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரும் போட்டுட்டே இருக்கும். ரொம்பவே பண்ணி ஒரு வீட்டுக்கெல்லாம் வந்து தீ பரவாம ரொம்பவே நல்லா காப்பாத்துனாங்க. அந்த விஷயத்துல இந்த லேக் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இந்த லேக் வகிச்சுது. இது மட்டும் இல்லாம என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி 2007 தண்ணி எடுத்தப்ப அந்த தண்ணியோட கார்பன் டை ஆக்சைடு நிறையவே குறைஞ்சி போய் அதுல இருக்க பேஸ் அப்படிங்கிற மீன் வகை நிறையவே செத்து போச்சு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அங்க ஃபிஷ்ஷிங் அலோவ் பண்றது இல்லை. ஃபிஷ் இப்போ ரொம்ப இல்லை. ஸோ கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஃபிஷ் வச்சிருக்காங்க. என்னங்க இந்த யூஎஸோட லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இன்னும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சாண்டி பிட்ஸ். பார்க்கலாம். நன்றி. பாய்.